அங்கிள், தொகுதி மறுவரையறை மசோதா பற்றி சொல்லுங்களேன். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டுமென்கிறது சட்டம். இந்தியாவில் 3 முறை, அதாவது 1951, 1961 மற்றும் 1971 ஆண்டுகளில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது. இதன்படி முறையே 1952 நடந்த முதல் தேர்தலில் 494, 522 மற்றும் 543 தொகுதிகள் என்று உயர்ந்தது. அங்கிள், இந்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 848 என்று உயர்த்தப்பட்டால் தென்னிந்தியாவின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது உள்ளதை விட 20% குறையும். அதே சமயம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் எண்ணிக்கை 44% அதிகமாகும். மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டுதான் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்து அளிக்கும். அதன்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படியே நிதி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று அப்போதைய காங்கிரஸ் அரசு தீர்மானித்தது. ஆனால் பிரதமர் மோடி 2014 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதி வழங்க வேண்டும் என்று மாற்றியமைத்தார். இதன் காரணமாக ஏற்கனவே தமிழ்நாடு ரூபாய் 22,000 கோடியை இழந்தது. அதே சமயம் உத்தரப்பிரதேசம் ரூபாய் 35,167 கோடி, பீகார் 32,044 கோடி, ராஜஸ்தான் ரூபாய் 25,468 கோடி கூடுதலாக ஒன்றிய அரசின் பங்கீட்டில் பெற்று வருகின்றன. தொகுதி மறுவரை மசோதா நிறைவேறினால் தென்னிந்திய மாநிலங்களின் அதிகாரம் ஒன்றியத்தில் குறையும் என்பதோடு மாநிலங்களுக்கான நிதியும் குறையும். அதாவது அந்த மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு நமது வருமானத்திலிருந்து நிதியையும் கொடுத்து நமது அதிகாரத்தையும் அவரிடம் பறிகொடுத்து இந்தியாவின் 2ஆம் தர குடிமக்களாக தென்னிந்திய மக்கள் இருக்க வேண்டிய நிலை ஆகிவிடும். உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 5 மாநிலங்களை வென்றாலே போதும், ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கலாம், நினைத்த சட்டங்களை இயற்றலாம். அங்கிள், இதற்கு தீர்வுதான் என்ன? இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்கும் முன்னேறிய நாடுகளில் உள்ளது போல் ஒரு ஓட்டு தான். அதாவது ஒரு மாநிலத்தில் எத்தனை எம்பிக்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும். எந்த கட்சி அதிக ஓட்டுகளை வாங்குகிறதோ அந்த கட்சியே ஒன்றியத்தில் ஆளும் நிலை ஏற்பட வேண்டும். இப்படி செய்தால் அனைத்து மாநிலங்களின் அதிகாரங்கள் ஒன்றியத்தில் பாதுகாக்கப்படும். ஒன்றிய அரசின் இந்த சூழ்ச்சிகளை 2 ஆண்டுகளுக்கு முன்னரே உணர்ந்து மற்ற தென்னிந்திய மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி இன்று அந்த மசோதாவை முறியடித்த நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கட்சி பேதமின்றி தமிழக மக்களின் சார்பில் கொலுசு இதழும் நெஞ்சார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.